எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்கின்ற அந்த தொடர்ச்சியான காணொளி பதிவில் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்காட்டுப்பள்ளி இரண்டாவது கட்சி மாவட்டமாக நம்ம அணுகிறோம். திருக்காட்டுப்பள்ளியை பொறுத்தவரையிலையும் அது ஒரு பேரூராட்சியாக கருதப்பட்டு கிட்டத்தட்ட 15 வாக்குச்சாவடிகளை கொண்ட ஒரு பேரூராட்சி. அதை சுற்றிலும் உள்ள இந்த பக்கத்து பழமாநேரி, அந்த பக்கத்து பவனமங்கலம், அங்கிட்டு வீரமரசம்பேட்டை, அங்கிட்டு செந்தலை, மைக்கேல்பட்டி, வீரமரசம்பேட்டை, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு 40 வாக்குச்சாவடிகளை உள்ளடக்கிய ஒரு திருக்காட்டுப்பள்ளியை நாம் தனித்த கட்சி மாவட்டமாக அணுகிறோம். திருக்காட்டுப்பள்ளியும் இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை மட்டும் நாம் தனியாக எடுத்து அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்ற விவசாய சின்னத்தில் நிற்கின்ற செந்தில்நாதன் ஆகிய நான் என்னென்ன தீர்வுகளை, என்னென்ன சிக்கல் இருக்குது, என்னென்ன தீர்வுகளை நாம் முன்வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கட்சி மாவட்டத்தினுடைய தேர்தல், நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வரைவு. இப்போ பார்த்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற அந்த அழகை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காட்சி பதிவு திருக்காட்டுப்பள்ளியில் காவிரி ஆறு தன்னை இரண்டாக பிரித்து கொண்டு ஒரு பக்கத்து குடமுருட்டி ஆறாகவும் இன்னொரு பக்கத்து காவிரியாகவும் பயணிக்கின்ற அந்த பாங்கு, அதனுடைய அந்த என்ன சொல்றது, ஒரு கழுகு பார்வையை நீங்க பார்க்குறீங்க. இதனுடைய திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கின்ற காவிரி தன்னை பிரித்து கொண்டு 2 நதிகளாக ஓடுகின்ற தெற்கு பக்கத்து அமைந்திருக்கின்ற ஒரு அழகிய நகரம் தான் திருக்காட்டுப்பள்ளி. நீங்க இன்னைக்கு நான் இப்போ இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் சரி, இதற்கு முன்னாடியும் நீங்க பயணிச்சிருப்பீங்க. திருக்காட்டுப்பள்ளி என்கின்ற அந்த இடத்த நீங்கள் அதாவது மழை நேரத்தில் நீங்கள் கடக்க நேரிட்டால் மூக்கில் கையை வைக்காமல் நீங்கள் கடக்கவே முடியாது. அந்த அளவிற்கு குப்பை மேடாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இவர்கள். பேரூராட்சி நிர்வாகம் சரியில்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது, அந்த அரசு ஊழியர்கள் அந்த நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு ஒரு அரசு, அந்த அரசு இதை பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லக்கூடிய உறுப்பினர் தான் எம்எல்ஏ. அப்போ எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ நினைச்சா அந்த நிர்வாகத்தை முறைப்பட செயல்படுத்த முடியும். செயல்படாட்டினா அதை செயல்பட வைக்கின்ற பொறுப்பும் அதிகாரமும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பருக்கு, அதாவது எம்எல்ஏ என்கின்ற ஒருத்தருக்கு இருக்கு. ஒருவேளை அது அரசாங்கம் வேறு ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கு அப்படின்னா கூட சண்டை போட்டு பெறுகின்ற ஒரு நிலை இருக்கு. ஆனால் திருக்காட்டுப்பள்ளி இன்னைக்கு இருக்கின்ற நிலைமை என்ன? நீங்க இங்கிட்டு போனீங்கன்னா நீங்க இடல் நெரிசல், சாலை நெரிசல், இதையெல்லாம் தாண்டி அதை ஒரு சரியான குப்பை பராமரிப்போடு ஒரு கூடிய இடமாக வைத்துக்கொள்ள முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கிட்டு விட்டுறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்ற நான் தெரிவு செய்யப்பட்டால் முதல் வேலையாக இந்த பேரூராட்சி, திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியிலிருந்து குப்பை மேலாண்மை, கழிவு மேலாண்மையை அமுல்படுத்தி விட்டுட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் இந்த தேர்தலை எழில் கொஞ்சம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திருக்காட்டுப்பள்ளியும் இருக்கு. அந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கின்ற அந்த மாநகராட்சி, பேரூராட்சியில் இருக்கின்ற அந்த குப்பை மேட்டை அகற்றுகின்ற பணியும் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய முதல் வாக்குறுதியாக கொடுக்குறேன். இன்னொன்று, நான் இப்போ இந்த காணொலி பதிவில் சொல்லும் பொழுது இந்த காவிரி தன்னை குடமுருட்டியாகவும் காவிரியாகவும் பிரித்து கொள்கிற அந்த எழில் கொஞ்சம் அணை இருக்கு இல்லையா, அதில் இவங்க என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க? குடமுருட்டி பெறுகின்ற அந்த இடத்துல குடமுருட்டி ஆற்றினுடைய தெற்கு கரையில் அந்த ஆக்கிரமிப்புன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு நதி எப்பொழுதும் தனியார் இடத்தில் ஓடுவதில்லை. நதி தனியார் இடத்துல ஓடுமா? தனியார் முந்தவர்களா நதி முந்தவர்களானா நதி தான் மூத்தது. அப்போ நதி கரை எப்படி தனியாரினுடைய சொத்தாக மாறுது, தனியார் கட்டடம் கட்டுகின்ற ஒரு இடமா மாறுது. நதி கரையில் ஒரு பொது படித்துறை இருக்கும், குளிக்கிற இடம் இருக்கும், அது மாதிரி இருந்து பார்க்குறோம். ஆனால் நதி கரையில் ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி உருவாகுது, எப்படி ஒரு கட்டிடம் உருவாகுது அப்படிங்கிற கேள்விக்கு பார்க்கிற உங்களிடம் பதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் இப்போ யோசிப்பீங்க, எப்படி இந்த இடத்துல குடமுருட்டி ஆற்றினுடைய தெற்கு கரையில் எப்படி தனியார் கட்டிடம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு கேள்விக்கு நம்மளுக்கு பதில் இல்லை. ஆனால் இந்த பதில் எல்லாருக்குமே ஆட்சியாளர்களுக்கு தெரியும். ஒரு நதியை அந்த நதியினுடைய போக்கில் அதன் அழகை ரசிப்பதை தாண்டி அதை ஒரு வியாபார தலமாக மாற்றுவதனால வந்த சிக்கல். தனியார் தானாக போய் ஆக்கிரமிக்க முடியுமா? தனியார் தானே விருப்பப்பட்டு ஆக்கிரமிக்க முடியுமா? அங்கே மின்சாரம் வழங்குகிற மின்சாரத்துறை இருக்குது, அப்படி இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? அந்த ஆக்கிரமிப்புகளை நதியின் அழகிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு நதியை நதியாக ஓட வைப்போம் அப்படிங்கிறோம். குடமுருட்டி ஆற்றினுடைய தெற்கு கரையில் எப்படி இருக்குன்னா
காவிரியினுடைய வடக்கு கரை திரும்புகிற இடத்துல டாஸ்மார்க் விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு. டாஸ்மார்க் விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு. சாராய கடை வச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கத்து ஆக்கிரமிப்பு. ஒரு அழகான நதி, வரலாற்று சிறப்பு மிக்க நதி. காவிரியை பாடாத சமூகமே இல்லை. காவிரி நதி கடல்ல கலக்கிற இடத்துல வந்து ஒரு வரலாற்று பெரு அதிசயம் என்று சொல்லக்கூடிய பூம்புகார் இருந்திருக்கு. இதெல்லாம் மறந்துட்டு திருவையாறு தொகுதியில் காவிரி தன்னை குடமுருட்டியாக பிரிக்கின்ற அந்த இடத்துல வடக்கு கரையில், காவிரியினுடைய வடக்கு கரையில் டாஸ்மார்க்கு, தெற்கு கரையில் ஆக்கிரமிப்பு, இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்ற நான் வெற்றி பெற்ற உடனேயே செய்கின்ற வேலை என்னென்னா, இந்த பக்கத்து எப்படி ஆக்கிரமிப்பு நடந்துச்சுன்னு இதை நீக்குவதும், அந்த பக்கத்து டாஸ்மார்க்கை நீக்குவதும் என்னுடைய முதல் வேலை. கூடுதலாக அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து நீங்கள் கண்டியூர் வரலையும் செல்லுகின்ற சாலை இருக்கு இல்லையா, அந்த சாலை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி, மைக்கேல்பட்டி, செந்தில், நடுக்காவேரி, மணத்தடல், திருப்பந்துருத்தி, அந்த சாலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்போடு பயணம் சென்று விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ரெண்டு பக்கட்டும் வயல்வெளிகள், ஆனாலும் அதை முறைப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒழுங்கமைத்து அந்த சாலையை நீங்கள் முறைப்படி சரி செய்து விட்டால் நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான, அதுவும் எழில் கொஞ்சம் திருவையாறு, ரெண்டு பக்கத்து, ஒரு பக்கத்து நதி, இன்னொரு பக்கத்து வயல், இந்த ரெண்டையும் வந்து மிக அழகாக ரசித்து கொண்டே பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும். அந்த பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சுட்டு நீங்கள் கேளுங்க, இது எப்படி பாதுகாப்பான பயணம், சாலையையும் நீங்கள் எப்படி சரிப்படுத்துவீங்க அப்படிங்கிற திட்டத்தை நாம் இதில் வைத்திருக்கிறோம். அடுத்து வந்து தமிழரினுடைய ஆதி தொழில் விவசாயம். அந்த ஆதி தொழிலினுடைய விவசாயத்தை ஒரு மனிதன் வந்து எப்போ வந்து முழு நேரமாக பண்ண ஆரம்பித்தானோ அப்பொழுதே வந்து அவன் ஒரு நீரை மேலாண்மை செய்ய கற்றுக்கொண்டான். நீரை மேலாண்மை செய்வதன் மூலமாக தான் முப்போகமும் விளைச்சலை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற அறிவை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த சமூகம் என்றால் அது வந்து தமிழ் சமூகம் தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது திருவையாறு சட்டமன்ற தொகுதி தான் தமிழர்களினுடைய நீர் மேலாண்மையினுடைய கட்டமைப்புகளை வந்து உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற ஆவணங்களோடு இருக்குது. நீர் மேலாண்மையினுடைய கட்டமைப்பு என்னன்னா, கல்லெண்ணெய் தான் முதல் நீர் மேலாண்மையினுடைய கட்டமைப்பு. அதன் பிறகு கல்லெண்ணெயை தொடர்ந்து வருகின்ற அந்த காவிரி இதே திருக்காட்டுப்பள்ளியில் குடமுருட்டி ஆறாகவும் அங்கிட்டு காவிரியாகவும் தன்னை பிரித்து கொண்டு இரண்டாக போகிறதுக்கு காரணம் இந்த மண்ணை வளமாக்கணும்னு தான். அப்போ இந்த நீர் மேலாண்மையை படிக்காத ஒரு சமூகம், இந்த நீர் மேலாண்மை எப்படி பண்ணியிருக்கான் பாருன்னு தெரிந்து கொள்ளாத ஒரு சமூகம் இந்த தொழிலிலேயே நிற்குமா அல்லது இந்த தொழிலை விட்டு வெளியேறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு பிரதானப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, திருக்காட்டுப்பள்ளி என்கின்ற ஒரு இடத்துல தமிழரினுடைய ஆதி நீர் மேலாண்மை ஆய்வு குறித்து ஒரு ஆய்வகத்தை அமைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆய்வகம்னா என்ன? நீர் மேலாண்மை படிக்கிறியா, நீ அக்ரிகல்ச்சர் விவசாயம் படிக்கிற, விவசாயத்தில் என்ன பூச்சி மருந்து போட்ட, இன்னும் பூச்சி வந்தால் இன்னும் பூச்சி மருந்து போடுறதுங்கிறது படிப்பா, அல்லது ஓடி வருகின்ற நதியை தடுத்து எப்படி நாம் வந்து நீர் மேலாண்மை செய்யணும். அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் சேரோடி நீரோடி அப்படின்னு ரெண்டு கண்மாயை வைத்து ஒரு குளத்தில் எப்படி நீர் மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிறத படித்து நமக்கு வகுத்து வச்சான் இல்லையா. ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட எல்லா குளங்கள்லையும் குமிழி, அதாவது குமிழின்னு சொல்லுவோம், அதை நீர் போக்கி அப்படிங்கிற குமிழி வச்சிருப்பான். அந்த குமிழியில் நீரோடின்னு ஒரு மட்டம் இருக்கும், சேரோடின்னு ஒரு மட்டம் இருக்கும். நீரோடி மட்டம் முடிஞ்சிச்சுன்னொன்னாலே வந்து என்ன, நீர் குறைய போகுது அப்படின்னு அர்த்தம். நீரோடி வரலையும் இந்த தண்ணியை கதிர் வந்து விளைந்து கழுத்தளவு வர்ற வரலையும் வச்சுருப்பான். அதன் பிறகு சேரோடியை பிடுங்கி விட்டோன்னே அந்த சேரில் வண்டல் மண்ணெல்லாம் வந்து வயலில் பாஞ்சு கருதை அறுத்த பிறகு அடுத்த விளைச்சலுக்கு அது தயாராக இருக்கிற அளவுக்கு குளத்தை கட்டமைத்தான். அப்போது அவ்வளவு கட்டமைப்புகளை நாம் எங்கே போய் படிக்கிறோம்? இதை படிக்கிறதுக்கான படிப்பு முறை எங்கே இருக்குது, ஆய்வகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் திருவையாற்றினுடைய சட்டமன்ற தொகுதியில் ஒரு கட்சி மாவட்டமாக நாம் கருதுகிற திருக்காட்டுப்பள்ளியில் தமிழர் வரலாற்று நீர் மேலாண்மை ஆய்வகத்தை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கின்ற நான், எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்கின்ற அந்த லட்சணையோடைய களம் காண்கின்ற நான் வந்து கட்டாயம் அமைப்புன்னு நம்ம சொல்கிறோம். இதை தாண்டி இந்த ஊராட்சிகளுக்கு உட்பட்ட எல்லா இடத்துலையும் நாம்
ஊராட்சிகளுடைய கட்டமைப்பு, அடிப்படை தேவையாகிய மின்சாரம், குடிநீர், இன்னும் அந்த சாலை கட்டமைப்பு, இந்த கட்டமைப்புகளை உறுதியாக சரி செய்வோம். முதல் பணியாக அதை செய்வோம். கூடுதலாக கட்டமைப்பிற்காக இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி, சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த 5 வருடம் முடிவதற்குள் 10 கோடி அளவிலான தொகையை இந்த ஊராட்சிகளின், இதற்கு நான் சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற இந்த கட்சி மாவட்டங்களுக்கான ஊராட்சிகளுக்கு கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக உறுதியாக செலவு செய்வேன் என்று இந்த காணொலி பதிவின் வாயிலாக நாம் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறோம். திருக்காட்டுப்பள்ளியினுடைய இன்னொரு அடையாளமாக பார்க்கப்படுவது என்னன்னா, திருக்காட்டுப்பள்ளியினுடைய வடக்கு புறமாக அமர்ந்திருக்கின்ற பூண்டி புதுமை மாதா ஆலயம். பூண்டி புதுமை மாதா ஆலயத்தை பொறுத்தவரையிலையும் கொள்ளிடம் ஆற்றினுடைய தெற்கு கரையிலையும் காவிரியினுடைய வடக்கு பகுதியிலும் அமைந்திருக்கு. இப்போ பூண்டி புதுமை மாதா ஆலயம் அப்படிங்கிறது வந்து 2ஆம் வேளாங்கண்ணி என்று, வேளாங்கண்ணிக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க மாதா கோயிலில் பூண்டி புதுமை மாதா கோயிலில் வழிபட்டுட்டு போகின்ற வழக்கம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டிலிருந்து கூட இந்த பூண்டி புதுமை மாதா ஆலயத்தை வழிபடுறதுக்கு, இன்னும் சொல்ல போனால் அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை பிரான்சிலிருந்து தெரிவிக்கப்பட்ட சிலை அப்படிங்கிற எல்லா வரலாற்று அடையாளங்கள் அதையும் சுமந்து இருக்குது பூண்டி புதுமை மாதா ஆலயம். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஞான ஒளி படத்தில் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். அந்த படத்தினுடைய கதை இந்த மாதா ஆலயத்தினுடைய கதையை ஒட்டிய ஒரு படம். அதை நம்ம ஆவணப்படுத்தணும். இப்போ மாதா கோயிலுக்கு செல்லுகின்ற அந்த பாதையை விரிவுபடுத்தி அந்த இடத்துல நாம் பூண்டி மாதா கோயிலினுடைய வரலாற்றை ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு கட்டிடத்தை நாம் எழுப்பி தருவோம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த பகுதியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக நம்ம கொடுக்கிறோம். இதே செய்திகளை அடங்கிய, இப்போ நீங்கள் இந்த திரையில் பார்க்கின்ற அந்த செய்திகள் அடங்கிய துண்டறிக்கைகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் காண்கின்ற என்னுடைய கையெழுத்தோடு உங்கள் ஒவ்வொருத்தரையும் அணுகுது. நானும் உங்களை ஒவ்வொருத்தரையும் அணுகிறேன். நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்திற்கு நாம் ஏன் வாக்கு அளிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு குறிப்புகளையும் நாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நீங்கள் இல்லைங்க நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலை அப்படின்னு முடிவு பண்ணால் இந்த பகுதிக்கு உட்பட்ட இந்த சிக்கலுக்கு இவ்வளவு தீர்வுகளை முன்வைக்கின்ற எங்களுடைய தீர்வுகளை நீங்க வாக்கு செலுத்தலான்னு முடிவு பண்ற ஒரு வேட்பாளரிடம் போய் கேளுங்க. அவர் இதே போல தீர்வுகளையும் கையெழுத்து போட்டு உறுதிமொழி பத்திரத்தையும் உங்களுக்கு கொடுத்தா நீங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. இல்லாவிட்டால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக விவசாய சின்னத்தில் களம் காணுகின்ற எனக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சும்மா எல்லாம் சொல்லலை. கையெழுத்து போட்டு உங்களுக்கு இந்த உறுதிமொழி பத்திரத்தை கொடுக்குறேன். ஒருவேளை இந்த 5 வருஷம் வரலையும் இந்த உறுதிமொழி பத்திரத்தை எங்களால் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த காணொலியை கூட நீங்கள் சேமித்து வையுங்கள். 5 வருடம் முடிவதற்குள் இந்த திருக்காட்டுப்பள்ளி கட்சி மாவட்டத்திற்கு அண்ணன் சீமான் அவர்களினுடைய தம்பியாகிய நான் சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் கட்டாயம் செய்து முடிப்பேன் என்று உங்களுக்கு உறுதி சொல்கிறேன். எழில் கொஞ்சம் திருவையாறு என்னுடைய கனவாக மட்டும் இல்லாமல் நம்ம அனைவருடைய கனவாக இருக்கிறதுனால தான் எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்ற இந்த இலக்கோடு இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்றேன். உறுதியாக உங்களுடைய வாக்கு இந்த திருவையாற்றினுடைய எழிலை பாதுகாக்கும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயியாக இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். இந்த கையெழுத்து போட்ட உறுதிமொழி பத்திரத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாக்கு செலுத்தி நான் வெற்றி பெற்ற பிறகு 5 வருடம் ஓடிவதற்குள் இதை அனைத்தையும் கட்டாயம் செய்து முடிப்பேன் என்று இந்த தொகுதி திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய எல்லா வாக்காளர்களுக்கும் எனது உறவுகளுக்கும் நான் உறுதிமொழியாக சொல்லுகின்றேன் கூறுகின்றேன் என்று பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.